வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது த இன்விடேஷன் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் 2022 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தில் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர நட்டாலி எமானுவேல் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாஷான மாளிகையில் ஒரு ரூமில் அடைக்கப்பட்ட ஒரு பெண் தப்பிக்கிற முயற்சியில் வெளியே வந்து தற்கொலை பண்ணிக்கிறா. அவள் யார், எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இந்த படம் தொடங்குது. அப்படியே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஒரு கேட்டரிங் சர்வீசஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மா ரீசெண்டாக இறந்து போயிருப்பாங்க. ஸோ தனக்கு யாராவது சொந்தங்கள் இருக்காங்களா அப்படின்றதுக்காக ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை ஒரு ஆப் மூலமாக மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மேட்ச் ஒன்று வருது. ஸோ அந்த நபரை பிங் பண்ணுறாங்க அண்ட் அவரை மீட்டும் பண்ணுறாங்க. அந்த நபர் மூலமாக இவரோட பாட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் தங்களோட குடும்ப ஃபங்க்ஷனுக்காக இவங்களை வந்து ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணுறாரு. அங்கே போய் பார்த்தா நிறைய பெரிய ஆளுகள் இருக்காங்க. அண்ட் அந்த இதை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய நபர் வந்து வால்டர். அவரோட ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இவங்களுக்கு உண்டாகுது. ஸோ அந்த மாளிகையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். வழக்கமான ஹாரர் த்ரில்லரில் இருக்கிற மாதிரியான ஸ்கேரி மூமெண்ட்ஸோ இல்லை வந்து பரபரப்பான காட்சிகளோ இல்லாத ஒரு ஹாரர் மூவி தான். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில கனெக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு எதுக்காக ஹீரோயினை அந்த வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் இறந்து போன ஒரு பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணதாக இருக்கட்டும், ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஆல்சோ அந்த வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் சீன் அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த சீன் அப்படின்றது உண்மையிலே சூப்பராக எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு மாதிரி சர்வைவல் த்ரில்லர் மோடில் இருக்கும். அந்த போர்ஷன்ஸை படமாக்கின விதம் அப்படின்றதுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸை முடிச்ச விதமும் நல்லாவே நீட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய சீக்வன்சஸ் அப்படின்றது இன்னுமே கொஞ்சம் பெட்டராகவும் கிரிப்பிங்காகவும் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சீனில் இவங்க காட்டினதுக்கு அப்புறமாட்டு இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தான் டுவர்ட்ஸ் எண்ட் இருக்க போதுங்கிறதும் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. பட் ஓவரால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ராப்பரான சில அடல்ட் சீன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.